Dear students, next நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா angle bisector theorem. ஆல்ரெடி DBT theorem or Thales theorem பார்த்தோம். இப்போ angle bisector theorem பார்க்கிறோம். இப்போ angle bisector theoremனா என்ன? அதோட ஸ்டேட்மென்ட் என்னன்னு பார்த்தோம்னா the internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. அதாவது the internal bisector of a triangle ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளுக்கு இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் டிரா பண்ணணும். அதாவது ஒரு ஆங்கிள் பைசெக்டர்னா ஒரு ஆங்கிளை ரெண்டா டிவைட் பண்ணக்கூடிய லைன் தான் ஆங்கிள் பைசெக்டர். சரியா? இப்போ இந்த ஒரு ஆங்கிள் இருக்குன்னா இங்க லைன் போட்டோம்னா இது ரெண்டும் இது மொத்தம் 60 டிகிரினா இதை 30 இது 30 டிகிரியா இது டிவைட் பண்ணும் ஆங்கிள் பைசெக்டர். இதுதான் ஆங்கிள் பைசெக்டர். ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் பைசெக்டர் டிரா பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா an angle of triangle divides the opposite side internally. இது வந்து opposite side divide பண்ணும். சரியா? In the ratio of the corresponding sides containing the angle. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட் பண்ணதுல இதோட ரேஷியோ இந்த கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணே? இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதை எப்படி என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா இதை கட் பண்ணதுல இதோட ரேஷியோ பிடி பை டிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த கரஸ்பாண்டிங் சைடு ஆங்கிள் கண்டெயின் பண்ணியிருக்க சைடோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன ரேஷியோ? ஏபி பை ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா கண்ணே? இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவலுக்கு பிடி பை டிசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். கண்ணே இப்போ டயக்ராம் வந்து நம்ம இந்த மாதிரி போட போகிறதில்ல, இந்த ட்ரையாங்கிளை திருப்பி போட போகிறோம் நம்ம கண்ணிக்காக. ஓகேவா? இது மாதிரி நம்ம போட போகிறோம். ஏ பி சி அதே தான் கொஞ்சம் திருப்பி போட்டுருக்கோம். இந்த ஆங்கிள் இது வந்து ஒரு லைன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து ஏசிடி பேரலா பேரலல் ஏ பி சி ஏபி சி. இப்போ இந்த ஆங்கிள் கட் பண்ற லைன். ஓகேவா? இப்போ ஏபிக்கு given என்ன கொடுத்திருக்காங்க? triangle ABC AD is internally bisector. AD வந்து internal bisector. இது D ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும்? AB by AC. அதாவது AB by AC BD by DC ப்ரூஃப் பண்ணி இதுவும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னு பாருங்க. இதுல draw a line through C parallel to AB meet at C. அதாவது AB க்கு parallel-ஆ C ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். அது எப்படி இருக்கும்னா இத மீட் பண்ற மாதிரி, அதாவது ஈங்கிற லைன்ல மீட் பண்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். ஓகேவா கண்ணே? இந்த மாதிரி ஒரு லைன், அதாவது A வை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது E ல மீட் பண்ணும். A வை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த A வை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது E ல மீட் பண்ற மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம டிரா பண்ணணும். இதை நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஓகே, அதாவது இந்த தீரத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இதை நம்ம புதுசாக போட்டுக்கிறோம், புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா draw a line through C parallel to AB meet at E through C. அதாவது C வழியா AB க்கு parallel-ஆ ஒரு லைன் டிரா பண்ணுறோம். அது E ல மீட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த AB-யை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது E ல மீட் பண்ணும். ஓகேவா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டிரா பண்ணுது. ஓகே, இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போறோம். இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண போறோம். இதுவும் சிமிலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ண போறோம். இதை எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம இதை ரெண்டா பிரிச்சுச்சா, ஸோ இது அப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ இங்க ஆங்கிள் 1 போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து பேரலல் லைனா, இது டிரான்ஸ்ஃபர் லைன். இப்போ இந்த பேரலல் லைனை டிரான்ஸ்ஃபர் லைன் கட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? அதாவது இப்படி கட் பண்ணுது. சரியா? நமக்கு ஆங்கிள் வந்து உள்ள
உள்ளாக தான் இருக்குது, இதுக்குள்ளே தான், இந்த கட் பண்ணுறதுக்குள்ளே தான் ஆங்கிள் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று இந்த உள்ளார உள்ள ஆங்கிள் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் சரியா, இந்த ஆங்கிள் மேக் பண்ணுது. இதை போட்டால் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் இதை 2 வச்சுக்கலாம், இதுவும் 2 வச்சுக்கலாம். இப்போ டயக்ராம்ல இருந்து நான் இதை சொல்லிட்டேன், எந்த ஆங்கிள் ஈக்குவல். இது வந்து ஆங்கிள் பை செக்டர்ங்கிறதுனால இது 2 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ங்கிறதுனால இது 1 வச்சுருக்கோம். அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் 1 ஆங்கிள் 1 வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தான். அப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். இது 2 வச்சுக்கிறோம். ஓகேவா கண்ணே? அப்போ இங்கே பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது, இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரையாங்கிள் அப்படி இப்படி திருப்பி போட்டோம்னா இது என்னென்ன ஒரு ECDன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா இங்கே ஆங்கிள் 1, இங்கே ஆங்கிள் 2, இது 2 ஆங்கிள் ஈக்குவல். 2 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இதை ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லலாம். அப்போ சிமிலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா கண்ணே? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணுமோ அதை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்காது, செகண்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மீதி இருக்கிறத புக்கில் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 ஈக்குவல்னு சொல்கிறோமா? ஸோ அதை சொல்லிக்கிறோம். என்ன? ஆங்கிள் CAE ஈக்குவல் டு ஆங்கிள் EAB. ஏன்னா இது ஆங்கிள் பை செக்டர் பிரிக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம்? ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். இது ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். சரியா? AD வந்து ஆங்கிள் பை செக்டர், ரீசன் எழுதிக்கலாம். அதனால இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு 1 தான் இருக்கும், நான் 2 எழுத போகிறேன். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல். எந்த 2 ஆங்கிள் ஈக்குவல்? ஆங்கிள் EAB ஈக்குவல் டு ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்ன? CEA. இது வந்து ஆங்கிள் 1, இதுவும் ஆங்கிள் 1 தான். அடுத்தது என்ன? வேற இது 2 ஈக்குவல், இது 2 ஈக்குவலா? இந்த ஆங்கிள் என்ன? ஆங்கிள் ECB இல்லைன்னா ECD போட்டுக்கலாம். ஆங்கிள் ECD இஸ் ஈக்குவல் டு எந்த ஆங்கிள்? ஆங்கிள் DBA. இது என்ன? ஆங்கிள் 2. ஓகேவா கண்ணே? இப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன எழுதுவோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். புக்கில் இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கணும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? அதான் இதுக்கு ரீசன். இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக இந்த இது யூஸ் பண்ணுறோம்ல, இந்த லைன் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக ஒரு கண்டிஷன் சொல்ல போகிறோம். அதாவது இந்த இதுவும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் பாருங்க, ட்ரையாங்கிள் ACE. இந்த ட்ரையாங்கிளில் இதுவும் ஆங்கிள் 1, இதுவும் ஆங்கிள் 1. ஸோ இது 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இந்த 2 சைட்ஸோட லென்த்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? நான் டயக்ராம் போடும்போது இந்த டயக்ராமில் ஈக்குவலாக தெரியல, ஆனால் கண்டிஷன் இதுதான். இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் இந்த கரஸ்பாண்டிங் சைடு இதுவும் ஈக்குவலாக இருக்கும். சரியா கண்ணே? ஸோ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இந்த 2 சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம் இது. அப்போ இந்த 2 ஆங்கிளும் ட்ரையாங்கிள்
ACEல AC ஈக்குவல் டு CD, அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அப்ப இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கணும். AC ஈக்குவல் டு CD. ரீசன் இதை எழுதணும், ஏன்னா இது வந்து ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், ஆங்கிள் CAEயும் இந்த ஆங்கிள் என்ன, ஆங்கிள் CEAவும் ஈக்குவல். ஸோ இது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் எழுதிக்கிறோம். ஓகேவா கண்ணு? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். எந்த ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிள் ABD அண்ட் ட்ரையாங்கிள், இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டா என்ன வரும்? ECD வருமா? ஸோ ட்ரையாங்கிள் ECD. இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்றோம். ட்ரையாங்கிள் ABCD, ABD is similar to triangle ECD. ஏன் சிமிலர்னு சொல்றோம்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பாருங்க, ஆங்கிள் வந்து ஈக்குவல் சொல்லிட்டோமா, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்ப பை A கிரைட்டீரியா படி இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப சிமிலர் சொன்னோம்னா என்ன பண்ணணும்? நம்ம சிமிலர் கண்டிஷன் யூஸ் பண்ணணுமா? இப்ப சிமிலர் கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இதை ABD வச்சுக்கோங்க, ECD. சிமிலர் கண்டிஷன் என்ன? இதோட சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சேம் ரேஷியோல இருக்குமா? ஸோ சிமிலர் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. என்ன கண்டிஷன்? AD நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். AB டிவைடட் பை இதுக்கு ஈக்குவலான இது என்ன வரும்? EC ஈக்குவல் டு அடுத்தது இது CD டிவைடட் பை நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும். கண்டிஷன் என்ன இருக்கு? BD பை CDயா? BD இருக்கு, BD டிவைடட் பை CD. இந்த சைடு நமக்கு தேவையில்லை, அதனால விட்டுறோம். சரியா? நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். AB டிவைடட் பை EC, இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு, BDக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து CD. BD அதாவது BD டிவைடட் பை CD அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? CE ஈக்குவல் டு AC நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோமா? அப்ப இந்த C க்கு பதிலா என்ன போடலாம்? AC போடலாமா? அப்ப AB டிவைடட் பை AC ஈக்குவல் டு BD டிவைடட் பை CD. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கண்ணு கவனமா பாருங்க. இதோட தியரம் என்னன்னா, the internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding side. ஓகேவா? அதாவது இந்த கரஸ்பாண்டிங் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ஆங்கிள் பைசெக்டர் கட் பண்ற அந்த ரேஷியோ வந்து இந்த கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். அந்த ஆங்கிள் பைசெக்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏபிக்கு பேரலா ஒரு லைன் நம்பரா டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணும்போது நமக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் உருவாகுது. சரியா? இந்த ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்லி நம்ம கண்டிஷனா ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இதுல பார்த்தோம்னா இது ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் போட்டோம். ஆங்கிள் பைசெக்டர்ங்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அதாவது ஒன்று வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா டிரா பண்ணதுல பார்த்தோம்னா இது பேரலல் லைன், இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளா வருது. அப்போ வந்து இதுவும் ஈக்குவல். இது செகண்ட் கண்டிஷன். செகண்ட்லி இன்னும் இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தான். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா கண்ணு? இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சிமிலர், அது ஃபோர்த் கண்டிஷனா போகணும். ஏபிடியும் இசிடியும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ அடுத்தது நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறதுனால இந்த சைடு நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த சைடு வந்து நம்ம மாற்றணும், அதாவது இது எக்ஸ்ட்ரா ட்ராப் பண்ணது தானே அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏசிங்கிற ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏசி சிஇயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஏசி ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்ன்றதுனால ஏசி ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா கண்ணு? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்றதுனால சிமிலர்னா நம்ம சைட்ஸை வந்து ரேஷியோவில் எழுதுறோம். ஸோ ரேஷியோவில் எழுதுவோம். ஏபி டிவைடட் பை சிஇ ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த சைடு மட்டும்தான் தேவை. இப்போ நமக்கு சிஇ அப்படின்றது வந்து தேவையில்லை. ஸோ சிஇக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், ஏசி போடுறோம். அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிஇ. அவ்வளோதான், நமக்கு தேவையான கண்டிஷன் கிடைச்சிருச்சுடா. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். தேங்க்யூம்மா.